விவேகமிக்க விருச்சிக லக்ன விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சாதகமான நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழன்கிழமை. இது நாளும் எப்படி எப்படி சாதகம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பகுதியில சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை தொகுத்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதுல ஒவ்வொரு நாளுக்கு எப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. இருந்தாலும் அது மனசுல பதிய வச்சுக்கிறதுக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் விட்டுற வியாழக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன். நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாள் வந்து புதன், வெள்ளி, சனி. வெள்ளி, சனி, இந்த பக்கம் புதன். அந்த நாள்ல வந்து நீங்க கவனமா இருக்கணும். அந்த நாள்ல செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து நீங்க எதிர்கொள்ள விஷயங்கள்ல வந்து விழிப்புணர்வோட செயல்படும். இது என்ன பிரச்சனை வரும், எப்படி வரும்? நீங்க புதன்கிழமை சொல்றாங்களா, நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிடலாமா, வியாழக்கிழமை வச்சுக்கலாம்னு சொல்லிடலாமா, இல்லைன்னா முதல் நாளே கூப்பிட்டு நம்ம செஞ்சிடலாமா செவ்வாய்க்கிழமையா அப்படின்னு திங்க் பண்ணுங்க. வெள்ளி, சனி கண்டினியூவா வருதா, திங்கக்கிழமை வச்சுக்கலாம்பா, இந்த வாரம் போட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுங்க. இல்ல அது செய்ய வேண்டிய இடத்துல கவனமா செய்யுங்க. அதுக்கு நீங்க எது செய்யாம இருந்தா அப்புறம் எப்படி? அப்ப கெட்ட நேரம் போற சும்மா இருந்து நல்ல நேரத்துல போய் செஞ்சீங்கன்னா எப்படி அந்த கண்டினியூட்டி கிடைக்கும், எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க அனுபவமே துன்பத்தை பேஸ் பண்றதுலாம் அனுபவம் கிடைக்கிறது இந்த மாதிரி நமக்கு தீமை செய்யற விஷயங்களை தான் அனுபவம். எதிரி தானே மிகப்பெரிய குருவா அமையறாரு. அதனால நம்ம பிரச்சனைகளை பேஸ் பண்ணோம், அதுல பேஸ் பண்ணி துன்பத்தை அனுபவிச்சு மறுபடியும் பேஸ் பண்ணி அதுல துன்பம் வராம இருக்கும் போது நம்ம வெற்றி பெறோம்.